ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். குமரேசன் எஸ்கே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது சைனடிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தலைவலி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான தீர்வு என்னங்கிறத பார்க்க போகிறோம். சைனடிஸ்ட்ங்கிற தலைவலி வந்துச்சுன்னா இந்த நெத்தி போட்டதுல எல்லாம் வரும். இந்த ஓரத்தில் ஒன்று தெரியும். அப்புறம் இந்த இடத்துலையும் வலி வந்துடும். இந்த தலைவலி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த இதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு மனநிலை உண்டாகிடும். ஏன்னா இந்த சைனடிஸ்டுக்கு நம்ம மாத்திரையும் சாப்பிடலாம். மாத்திரை இல்லாமல் நம்ம எப்படி குணப்படுத்துறது, 5 நிமிடத்தில் எப்படி அந்த சைனடிஸ்டை நம்ம தலைவலியை நிப்பாட்டுவது என்பதற்கு ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரையின் பேர் மகா சிரசு முத்திரை. மகா சிரசு முத்திரை அப்படிங்கிறது என்னென்னா, சிரசுனா நம்ம தலை. அப்போ தலையில் பாரம் வரும். தலைபாரம், அந்த தலைவலி தலைபாரம் வரும். அந்த மகா சிரசு முத்திரை எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் முதல்ல 5 நிமிடம் எடுங்க, அப்புறம் 10 நிமிடம் எடுங்க. அந்த 10 நிமிடத்துலேயே உங்களுக்கு தலைவலி பூரா கம்ப்ளீட்டாக குணமாயிடும். அடுத்து தலைவலி வந்தால் வச்சா போதும். எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுங்க. மோதிர விரல், இந்த 5 விரல் வச்சுங்க. இதில் மோதிர விரலை இந்த இதில் உள்ளங்கை நடுவில் வச்சுக்கணும். பார்த்துங்க, இப்படி வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இப்படி இணைச்சிக்கிட்டு இந்த கட்டை விரலை வச்சு நம்ம என்ன செய்யணும், இப்படி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள். சுண்டு விரல், இந்த சின்ன விரல் இருக்கு இல்லையா, இது மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். மற்றதெல்லாம் முதல்ல என்ன செய்கிறோம், மோதிர விரலை உள்ளங்கையில் வைக்கும், நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலால் இப்படி அமுக்குறோம். இப்படி இருக்கணும். இந்த டிப்பு இந்த பாருங்கள், இந்த டிப்பு 3 ஒன்று போல சார் இப்படி 2 கையில் வைக்கணும். பாருங்கள், இப்படி 2 கையில் வைக்கணும். இப்படி நீங்கள் வச்சு இப்படி தொடையில் வச்சுக்கணும். இந்த தொடையில் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தலைவலி சரியாக போகும். இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அதில் பாதிப்பு சரியாக போச்சு அப்படின்னா இன்னொரு 1 ஹவர் கழித்து நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி இந்த மகா சிரசு முத்திரையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது இயற்கையாகவே உங்களுக்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்த முறை தான் இந்த மாதிரி முத்திரைகள்லாம். இது தலைவலியை உடனடியாக சைனடிஸு, தலைபாரம், அந்த சைடு மூக்கு வரைக்கும் உள்ளது அந்த சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் மூக்குக்குள்ளே சதை வளருது பார்த்திங்களா, அந்த சதையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அது இல்லாமல் இது தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது அந்த ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதைகள்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நான் போடுற வீடியோவை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஷேர் பண்ணுங்கள், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.